எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். போதும், கண்களை மூடு. யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன பண்ணுகிறாங்க? போக்கடிக்கிறார்கள். முதல் காரியம், கிருபையை போக்கடிக்கிறதுக்கு கிருபை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த கிருபையை இழக்க வைக்கக்கூடிய முதல் காரியம் என்ன தெரியுமா? பொய்யான மாயையை பற்றி கொண்டவர்கள், பிடித்து கொண்டவர்கள், அதை அண்டிக் கொண்டவர்களுக்கு கிருபையை இழக்கிறதுக்கு நேரிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கசப்பான, மறுபடியும் அந்த வார்த்தையை வாசிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம். இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள வைராக்கியம் இருக்கு? எரிச்சல், பொறாமை, இதெல்லாம் என்னதுங்க? சொல்லுங்க, இதெல்லாம் என்னதுங்க? கசப்பான வேறு. இந்த வேரோட பிடுங்கப்படணும். அல்லேலூயா. அதே 16வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:16. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும். அல்லேலூயா. 3வது புஸ்தகம் 5 வாசிங்க. இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. எப்படி அந்த வசனம் அப்படிதானே சொல்லுது? அவருடைய உடன்படிக்கை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயும் எப்படியாவது நான் செஞ்சிடணும். அவருடைய உடன்படிக்கையில நான் எப்படியும் நான் கை கொள்ளணும், அவருடைய வார்த்தைக்கு நான் எப்படியும் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டா